Hi friends, welcome to Cyber Security. Last video சைபர் செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய த்ரெட்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ அந்த த்ரெட்ஸ் எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு என்கிரிப்ஷனுங்கிறது முக்கியமான டூலாக யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ அந்த என்கிரிப்ஷனை பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோலையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்கிரிப்ஷனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கான டெஃபினேஷன் என்கிரிப்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிளைன் டேட்டாவை ஹியூமன் ரீட் பண்ணக்கூடிய ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை ஹியூமன் அன்ரீடபிள் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்துக்கு பேர் தான் என்கிரிப்ஷன். ஸோ இந்த லாஜிக்கை நம்ம என்கிரிப்ஷன் லாஜிக்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ஹியூமன் அன்ரீடபிள் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை மறுபடியும் ஹியூமன் ரீடபிள் ஃபார்மெட்டுக்கு மாற்றுறதுக்கூடியான சிஸ்டத்துக்கு பேர் தான் டீக்ரிப்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த லாஜிக்கு டீக்ரிப்ட் பண்ணுறக்கூடிய லாஜிக்கு பேர் தான் டீக்ரிப்ஷன் லாஜிக்னு சொல்லுவோம். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ இந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் எங்கெல்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்கு, ஸோ எந்தெந்த இடத்துல நான் யூஸ் பண்ணலாம், இதுக்கோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஆண்டி அப்படிங்கிறவர் சாம் அப்படிங்கிறவருக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ அவர் ஆல்ரெடி ஆண்டியும் சாமும் ஒரு நெட்வொர்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த நெட்வொர்க்கில் இருக்காங்க. ஸோ இங்கே ஆண்டி ஹாய் சாம் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற மெசேஜை அந்த நெட்வொர்க் வழியாக பாஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இந்த இடத்துல முக்கியமான விஷயம், ஹாய் சாம் ஹவ் ஆர் யூங்கிற டேட்டா ஒரு பிளைன் டெக்ஸ்ட்டாக பாஸ் ஆகுது. நடுவில் ஈஸ் அப்படிங்கிற ஒரு அட்டாக்கர் இருக்கார். அவரோட வேலை என்னென்னா இந்த நெட்வொர்க்கை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கார். அந்த நெட்வொர்க்கில் என்ன டேட்டா பாஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ இந்த ஹாய் சாம் ஹவ் ஆர் யூங்கிற டேட்டாவும் பாஸ் ஆகுது. இதை பார்த்துட்டாரு, படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அந்த டேட்டா அப்படியே மாற்றிட்டு ஹாய் சாம் லெட் மீ $100 ப்ளீஸ் அப்படிங்கிற மெசேஜை மாற்றி அனுப்புகிறாரு. இப்போ சாம்க்கு ரிசீவ் ஆகக்கூடிய டேட்டா ஆக்சுவலாக ஆண்டி அனுப்பின டேட்டா கிடையாது. இது சாம்க்கு தெரியாது. அதே மாதிரி ஆண்டிக்கும் நான் அனுப்பின டேட்டா மாறி சாம்க்கு போயிருக்குங்கிறது தெரியாது. ஸோ நடுவில் ஒரு அட்டாக்கர் ஒரு ஃப்ராடை நடத்த ட்ரை பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் இப்போ இருக்கக்கூடிய இன்டர்நெட்டில் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான என்கிரிப்ஷன் டூல்ஸை இப்போ இருக்கக்கூடிய இன்டர்நெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான அட்டாக்ஸ், இந்த மாதிரியான சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே என்கிரிப்ஷன்கிற லாஜிக் மூலமாக ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும்னா எலிமினேட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்கிரிப்ஷன் பற்றி டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய சம் கீ டேர்ம்ஸை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளைன் ஃபார்மெட். பிளைன் ஃபார்மெட்டுங்கிறது என்னன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரா டேட்டா, ஹியூமன் ரீடபிள் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம என்ன சொல்லுவோம்னா பிளைன் ஃபார்மெட் அல்லது பிளைன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்கிரிப்ஷன் லாஜிக் அல்லது என்கிரிப்ஷன் அல்கரிதம். ஸோ இந்த என்கிரிப்ஷன் அல்கரிதம் அப்படிங்கிறது என்னன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிளைன் டேட்டாவை இல்லை பிளைன் ஃபார்மெட்டை ஹியூமன் அன்ரீடபிள் ஃபார்மெட்டாக அல்லது என்கிரிப்டட் ஃபார்மெட்டாக மாற்றுறதுக்கு உதவக்கூடிய ஒரு அல்கரிதம் தான் என்கிரிப்ஷன் அல்கரிதம் சொல்கிறோம். ஸோ இந்த என்கிரிப்ஷன் அல்கரிதத்தை எப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பல வகையான மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பேசிக்காக என்கிரிப்ஷன் அல்கரிதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தான். ஸோ பல வகையான மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அது மூலமாக இந்த என்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறோம். அடுத்து கீஸ். இந்த கீஸுங்கிறது என்னென்னா நம்ம இந்த என்கிரிப்ட் பண்ணும்போது பிளைன் டெக்ஸ்ட்டை இன்புட்டாக கொடுப்போம், அது கூட ஒரு கீயை இன்புட்டாக கொடுப்போம். அப்போ தான் அந்த என்கிரிப்ஷன் அல்கரிதம் என்ன பண்ணோம்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணி அந்த லாஜிக்கில் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு என்கிரிப்டட் டேட்டாவை கொடுக்கும். ஸோ எதுக்காக இந்த கீயை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக இந்த இருக்கக்கூடிய என்கிரிப்ஷன் அல்கரிதம் எல்லாமே இன்டர்நெட்டில் பப்ளிக்லி அவைலபிள். ஸோ அது எந்த லாஜிக் யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரியான ஈக்குவேஷன்ஸ், எந்த மாதிரியான மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பப்ளிக்லி அவைலபிள். ஸோ இப்படி இருக்கனால நார்மலாக கீ யூஸ் பண்ணாமல் ஒரு டேட்டா என்கிரிப்ஷன் பண்ணுறோம் ஒரு பர்டிகுலர் அல்கரிதத்தை வச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அல்கரிதம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா அட்டாக்கர் என்ன பண்ணலான்னா அந்த பர்டிகுலர் என்கிரிப்டட் டேட்டாவை எடுத்துக்கிட்டு எந்த அல்கரிதமோ அந்த அல்கரிதத்தை ரெஃபர் பண்ணி அதில் என்ன மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலமாக உங்களோட பிளைன் டெக்ஸ்ட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதை தடுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு அல்கரிதமும் அந்த கீங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கக்கூடிய கீயையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட் அந்த டேட்டாவையும் கம்பைன் பண்ணி தான் அந்த என்கிரிப்டட் டேட்டாவே கொடுக்கும். ஸோ அப்போ டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் அந்த கீ தேவை. ஸோ இந்த இடத்துல கீங்கிறது ஒரு பாஸ்வேர்டு மாதிரி ஆக்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்து சைஃபர் ஃபார்மெட். ஸோ இந்த சைஃபர் ஃபார்மெட் அப்படிங்கிறது என்னென்னா இந்த என்கிரிப்டட் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம சைஃபர் ஃபார்மெட்னு சொல்கிறோம். ஸோ பிளைன் ஃபார்மெட்டை என்கிரிப்ஷன் லாஜிக் மூலமாக சைஃபர் ஃபார்மெட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டீக்ரிப்ஷன் அல்கரிதம். டீக்ரிப்ஷன் அல்கரிதம்ங்கிறது என்னென்னா சேம் என்கிரிப்ஷன் அல்கரிதம் மாதிரி தான், பட் என்கிரிப்ஷன் அல்கரிதத்தோட ரிவர்ஸ். ஸோ அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சைஃபர் ஃபார்மெட்டை மறுபடியும் பிளைன் ஃபார்மெட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அல்கரிதத்துக்கு பேர் தான் நம்ம டீக்ரிப்ஷன் அல்கரிதம் சொல்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் கீ யூஸ் பண்ணணும். ஸோ அந்த கீயை பாஸ் பண்ணி அது கூட சைஃபர் டெக்ஸ்ட்டையும் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான பிளைன் டெக்ஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான கீ டேர்ம்ஸ். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண அந்த கீ டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷனோட ஃபுல் ஃப்ளோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த சென்டர் சைடு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய அல்கரிதம் என்கிரிப்ஷன் அல்கரிதம் சொல்கிறோம். அதுக்கு சென்டர் அவரோட பிளைன் டெக்ஸ்ட்டையும் அவரோட என்கிரிப்ஷன் கீயையும் அப்ளை பண்ணி அவர் சைபர் டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுவார். ஸோ இந்த சைபர் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்டர்குள்ளேயோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு மோடில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த இடத்துல நடுவில் ஒரு இன்டர்செப்டர், அதாவது ஒரு நடுவில் கண்காணிக்கக்கூடிய ஒரு அட்டாக்கர் இருக்கார் அப்படின்னா அவர் பார்த்தாருன்னா அவருக்கு கிடைக்கக்கூடியதான் சைஃபர் டெக்ஸ்ட் தான். அது ஹியூமன் அன்ரீடபிள் ஃபார்மெட்டில் இருக்கனால அவரால் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அது ப்ராப்பராக ரிசீவருக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் ரிசீவர் என்ன இருக்கும், டீக்ரிப்ஷன் அல்கரிதம் இருக்கும். ஸோ அந்த டீக்ரிப்ஷன் அல்கரிதத்துக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய டீக்ரிப்ஷன் கீயை அப்ளை பண்ணி சைஃபர் டெக்ஸ்ட்டையும் உள்ளே கொடுத்து அவர் பிளைன் டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணுவார். ஸோ இப்போ இங்கே ஆக்சுவலாக சென்டர் ஆன பிளைன் டெக்ஸ்ட்டு ரிசீவருக்கு டீக்ரிப்ஷன் அல்கரிதம் மூலமாக
ப்ராப்பர் பிளைன் டெக்ஸ்ட்டை அவருக்கு கிடச்சிடும். ஸோ இதுதான் ஆக்சுவல் என்டையர் என்கிரிப்ஷனோட ஒரு ப்ராசஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸாம்பிள், பட் ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். இந்த இடத்துல அலைஸ் அப்படிங்கிறவர் பாப் அப்படிங்கிறவருக்கு ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணணும். இந்த இடத்துல டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா 24, ஏஜ் ஈக்குவல் 24 அப்படிங்கிற 24 டேட்டாவை தான் அவர் அனுப்ப போகிறார். ஸோ இந்த இடத்துல ஒரு என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் கான்செப்டை யூஸ் பண்ணுறாரு. எப்படி அச்சீவ் பண்ணுறாருன்னு பாருங்கள். ஸோ இவரோட பிளைன் டெக்ஸ்ட் அலைஸ் இது வந்து 24. இந்த 24 அப்படிங்கிறத என்கிரிப்ஷன் லாஜிக்கு உள்ளே கொடுக்குறாரு. கீ வந்து இங்கே என்ன சூஸ் பண்ணுறாருன்னா 42. ஸோ 24ங்கிறது பிளைன் டெக்ஸ்ட், 42 அப்படிங்கிறது கீ. ஸோ இந்த என்கிரிப்ஷன் லாஜிக் உள்ள கொடுக்கும்போது கண்டிப்பாக என்கிரிப்ஷன் லாஜிக் வந்து என்ன யூஸ் பண்ணணும், ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இங்கே அவர் யூஸ் பண்ணக்கூடிய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா அடிஷன். ஸோ அப்போ பிளைன் டெக்ஸ்ட், மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா அடிஷன், கீ ரெண்டையும் யூஸ் பண்ணி ஃபைனலாக வரக்கூடிய சைஃபர் டெக்ஸ்ட் வந்து 66. ஸோ இந்த என்கிரிப்ஷன் லாஜிக் வந்து சைஃபர் டெக்ஸ்ட் 66 கொடுக்குது. இந்த 66 தான் வந்து ஆக்சுவலாக நெட்வொர்க்கில் ட்ராவல் பண்ண போகுது. ஸோ இந்த நெட்வொர்க்கில் ட்ராவல் பண்ணும்போது நடுவில் ஒரு இன்டர்செப்டாரே வராரு அப்படின்னா இந்த 66 அப்படிங்கிறது ஆக்சுவல் டேட்டா கிடையாது. அதனால் அவரால் படித்தாலும் புரிஞ்சிக்க முடியாது. ஒருவேளை ஏஜ் தான் இந்த 66 அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு நூற்றம்பொக்கில் அடிக்கிறார் அப்படின்னாலும் ஏஜ் ஆக்சுவலாக இங்கே 66 கிடையாது. சம் டிஃப்ரெண்ட் வேல்யூ தான் இங்கே இருக்க ஏஜாக இருக்குது. ஸோ இந்த 66ங்கிற சைஃபர் டெக்ஸ்ட் வந்து பாப்க்கு ரிசீவ் ஆகும். பாப் அதே மாதிரி ஒரு டீக்ரிப்ஷன் அல்காரிதம் வச்சிருப்பாரு. அவர்கிட்ட ஒரு கீ இருக்கும், அந்த கீ தான் 42. ஸோ அந்த 66ஐயும் கீயையும் டீக்ரிப்ஷன் அல்காரிதத்துக்குள்ளே கொடுக்குறாரு. ஸோ இந்த டீக்ரிப்ஷன் அல்காரிதம் கண்டிப்பாக வந்து என்னவாக இருக்கணும், என்கிரிப்ஷன் அல்காரிதத்தோட ரிவர்ஸ் இன்ஜினியரிங்காக இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷனுங்கிற லாஜிக்கை தான் இந்த டீக்ரிப்ஷன் அல்காரிதத்தில் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அப்போ 66 அப்படிங்கிற சைஃபர் டெக்ஸ்ட்டையும் 42ங்கிற கீயும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 24 கிடைக்கும். அது ஆக்சுவல் பிளைன் டெக்ஸ்ட். ஸோ அலைஸ் என்ன சிம்பல் நினைக்கிறாரோ அதை பாப் ஆக்சுவலாக டீக்ரிப்ட் பண்ணி எடுத்துட்டார். ஸோ இந்த மாதிரி தான் என்கிரிப்ஷனுங்கிற அந்த ஃப்ளோ ஆக்சுவலாக இப்போ கரண்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணிருக்கிற அந்த லாஜிக், என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிளான, ரொம்ப சிம்பிளான லாஜிக். இந்த மாதிரி லாஜிக் வந்து ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ரொம்பவே காம்ப்ளெக்ஸான, ரொம்பவே வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமான பல லாஜிக்கை வந்து இந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் லாஜிக்கில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட பழைய ப்ராப்ளத்துக்கு வருவோம். ஸோ இது வந்து நம்மளோட ஆண்டி சாமுக்கு ஒரு டேட்டாவை அனுப்பும்போது ஏற்பட்ட ஒரு ப்ராப்ளத்தை பற்றி பேசணும். ஸோ இங்கே ஆண்டி வந்து அந்த என்கிரிப்ஷன் லாஜிக் அப்ளை பண்ணார்னா எப்படி வந்து அச்சீவ் பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஆண்டி அதே ஹாய் சாம் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற மெசேஜை வந்து என்கிரிப்ட் பண்ணி அனுப்புகிறாரு. ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா கிரிப்டோகிராஃபிக்கலி செக்யூர்டு நெட்வொர்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். எப்போ வந்து கிரிப்டோகிராஃபிக்கலி செக்யூர்டு நெட்வொர்க்னு சொல்கிறோம்னா ஒரு டேட்டாவை நீங்கள் என்கிரிப்ட் பண்ணி ப்ராப்பராக அனுப்புறீங்க அப்படின்னா அந்த நெட்வொர்க் வந்து கிரிப்டோகிராஃபிக்கலி செக்யூர்டு நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஹாய் சாம் ஹவ் ஆர் யூங்கிறத என்கிரிப்ஷன் லாஜிக்குள்ள ஒரு கீ மூலமாக அனுப்பிட்டு ஃபைனலாக வந்து சைஃபர் டெக்ஸ்ட்டாக 28067930001 அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறாரு. இந்த டேட்டாவை என்ன பண்ணுறாருன்னா ஆக்சுவலாக நெட்வொர்க்கில் பாஸ் பண்ணுறாரு. இப்போ அதே அட்டாக்கர் வந்து மானிட்டர் பண்ணிருக்கும் போது அவருக்கு என்ன கிடைக்கும், சைஃபர் டெக்ஸ்ட் தான் கிடைக்கும். இதை எடுத்து ரீட் பண்ணுறாரு, அவரால் ரீட் பண்ண முடியாது, என்னன்னு புரிஞ்சிக்க முடியாது. ஸோ ஆக்சுவலாக அவருக்கு டேட்டா என்னங்கிறது தெரியல. இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல அந்த டேட்டாவை மாற்றி சாம்க்கு அனுப்புறாரு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா கடைசியாக இருக்கிற 001க்கு பதிலாக 004ங்கிறத மாற்றி அனுப்பிடுறாரு. ஸோ இங்கே அட்டாக்கரால் ஆக்சுவல் மெசேஜை ரீட் பண்ண முடியல, இருந்தாலும் டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ இப்போ சாம் வந்து ரிசீவ் பண்ணும்போது அந்த டேட்டாவை ஆக்சுவலாக அது சைஃபர் டேட்டா தான் சாம்க்கு டிகிரிப்ஷன் அல்காரிதத்துக்கு அப்ளை பண்ணி கீயும் அப்ளை பண்ணி அவர் ஆக்சுவல் பிளைன் டெக்ஸ்ட்டை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். அப்போ அந்த அல்காரிதம் என்ன பண்ணுன்னா இது ஆக்சுவலாக கரெக்டான சைஃபர் அப்படிங்கிறதுனால அந்த அல்காரிதம் எரர் கொடுக்கும். ஸோ எப்பயுமே டிகிரிப்ஷன் அல்காரிதம் ப்ராப்பரான சைஃபர், ப்ராப்பரான ஒரு என்கிரிப்டட் டேட்டா வந்தால் மட்டும்தான் ப்ராப்பர் பிளைன் டெக்ஸ்ட்டை அதை டிகிரிப்ட் பண்ணி கொடுக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு கரப்டட் சைஃபர் டெக்ஸ்ட் வந்தனால சாமோட அல்காரிதம் எரர் கொடுக்கும். இந்த எரரை பார்த்தோன்னே சாம் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் நடுவில் ஒரு அட்டாக் நடந்திருக்கு, அதனால் டேட்டா கரப்டாக இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 2 வகையான செக்யூரிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து டேட்டா வந்து காம்ப்ரமைஸ் ஆகாமல் தடுத்துருக்கோம். இன்னொன்று வந்து ஆக்சுவலாக அட்டாக்கர் வந்து ஒரு டேட்டாவை மாற்றிருக்காரு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் என்கிரிப்ஷன் வந்து இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டில் நிறைய இடத்துல ரொம்பவே ஈஸியாக நமக்கு செக்யூரிட்டியை கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணுற இடத்துல மட்டும்தான் இந்த என்கிரிப்ஷன் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் டேட்டா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஸ்டோர் பண்ணுறது வந்து உங்களோட ஃபியூச்சர் பர்பஸ்க்காக ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸோ அந்த டேட்டாவை நீங்கள் என்கிரிப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். ஸோ தட் உங்களை தவிர வேறு யாராலையும் அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாமல் பாதுகாக்கிறதுக்காக மறுபடியும் உங்களுக்கு தேவைப்படும் போது அந்த என்கிரிப்ட் டேட்டாவை எடுத்து டிகிரிப்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பல வகையான யூஸ் கேசஸ்க்கு இந்த என்கிரிப்ஷன் வந்து இப்போ யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பேசின இந்த என்கிரிப்ஷன் எந்த துறை கீழே வருதுன்னா கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிற துறை கீழே வருது. ஸோ இந்த என்கிரிப்ஷன் வந்து நார்மலாக 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன், இன்னொன்று வந்து அசிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன். ஸோ அதனால் சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன், அசிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் அப்படின்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன்லேயும் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கிளாசிக்கல் கிரிப்டோகிராஃபி, மாடர்ன் கிரிப்டோகிராஃபி. ஸோ அதனால் கிளாசிக்கல், மாடர்ன், அதாவது இந்த சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷனில் நம்ம கம்ப்யூட்டர்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பயன்படுத்தணும் பார்த்தீங்களா ஒரு சில என்கிரிப்ஷன். ஒரு டேட்டாவை நம்ம லெட்டர்லேயே அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த டேட்டாவை ஒரு விதமான என்கிரிப்ஷன் லாஜிக்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம லெட்டர் அனுப்புவோம். படிக்கிறவர் என்ன பண்ணுவார்னா அந்த லெட்டரை வந்து மாற்றி மறுபடியும் டிகிரிப்ட் பண்ணி படிப்பார்.
ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஆல்ரெடி பயன்படுத்திட்டு இருந்த அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணோம்னா அது எல்லாத்தையும் கிளாசிக்கல் கிரிப்டோகிராஃபின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து மாடர்ன் கிரிப்டோகிராஃபின்னு சொல்கிறோம். ஸோ சிமெட்ரிக் என்கிரிப்ஷனில் கிளாசிக்கலும் இருக்குது, மாடர்னும் இருக்குது. கிளாசிக்கல் 2 டைப் இருக்குது, டிரான்ஸ்போசிஷன் சைஃபர், சப்ஸ்டியூஷன் சைஃபர். அதே ஒரு மாடர்னில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் சைஃபர், பிளாக் சைஃபர். ஸோ இந்த வீடியோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, ஆஸ் அ சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்டாக உங்களுக்கு என்கிரிப்ஷன்னா என்ன, என்கிரிப்ஷன் என்ன டைப்லாம் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் இந்த வீடியோவில் ஒரு என்கிரிப்ஷன் அல்காரிதம் எப்படி இன்டெப்த்தாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா என்கிரிப்ஷனில் கிடைக்கணும் அப்படிங்கிறது அதோட முக்கியமான நோக்கம். ஸோ வாங்க இந்த டிரான்ஸ்மிஷன் சேஃபர், சப்ஸ்டியூஷன் சேஃபரில் எப்படி ஒரு பேசிக்காக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் இந்த சிமெட்ரிக் என்கிரிப்ஷன். ஸோ சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் என்னென்னா, நான் முன்னாடியே நம்ம பேசின மாதிரி என்கிரிப்ஷன் அப்படின்னா கீ வேணும், கரெக்டுங்களா? ஸோ என்கிரிப்ஷனுக்கும் கீ வேணும், டீக்ரிப்ஷனுக்கும் கீ வேணும். ஸோ இந்த என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன் ரெண்டுக்கும் ஒரே கீயை யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் சிமெட்ரிக் என்கிரிப்ஷன். ஸோ அந்த மாதிரியான லாஜிக்கை யூஸ் பண்ணக்கூடிய அல்காரிதம் எல்லாமே இந்த சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷனுக்கு கீழே வரும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா DES, அதாவது டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி AES அப்படின்னா அட்வான்ஸ் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட். இதெல்லாமே லாஜிக், அதாவது அல்காரிதம்ஸ். அதே மாதிரி RC4, RC5, RC6 இதெல்லாமே அல்காரிதம்ஸ். ஸோ இந்த அல்காரிதம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் என்கிரிப்ஷன்ங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண அல்காரிதம்ஸ். ஸோ ஒரே கீ தான் யூஸ் பண்ணணும் ஃபார் என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன் ரெண்டுக்குமே. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் மூலமாக என்கிரிப்ட் பண்ண சைஃபர் டெக்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதை பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து இந்த சைட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் சொன்ன மாதிரி AESன்னு ஒரு அல்காரிதம் இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அது மூலமாக இந்த சிமெட்ரிக் என்கிரிப்ஷனை நம்ம சிமுலேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணிக்கிறது AES 256 அப்படிங்கிற அல்காரிதம். ஸோ AESங்கிறது ஒரு அல்காரிதம் சொன்னோம், அதனால் 256 அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண கீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீயோட பிட் சைஸ் தான் 256 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அல்காரிதம் வந்து 256 லென்த் இருக்கக்கூடிய ஒரு கீயை யூஸ் பண்ண போகுது அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். ஸோ இந்த சைட்டில் லெஃப்ட் சைடில் வந்து அவன் என்ன சொல்கிறான், ப்ளைன் டெக்ஸ்ட்டை கொடுங்கங்கிறான். ரைட் சைடில் நான் வந்து என்கிரிப்டட் சைஃபர் டெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ வந்து ப்ளைன் டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன், ஹாய் ஹலோ. ஸோ இதுதான் என்னோட ப்ளைன் டெக்ஸ்ட். ஸோ இதை நான் வந்து என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு நான் கீ கொடுக்கணும், கரெக்டுங்களா? ஸோ அந்த கீ வந்து என்ன கொடுக்குறேன், 1 2 3 4 5ன்னு கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் கீ. ஸோ ஒன்ஸ் நான் இந்த கீயையும் ப்ளைன் டெக்ஸ்ட்டையும் கொடுத்துட்டேன்னா இந்த சைட்டு பேக்கெண்டில் AES 256 அப்படிங்கிற அல்காரிதம் யூஸ் பண்ணி எனக்கு என்கிரிப்ட் பண்ணி சைஃபர் டெக்ஸ்ட்டை கொடுக்க போகுது பாருங்கள். ஸோ என்கிரிப்ட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து சைஃபர் டெக்ஸ்ட் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் ஆக்சுவல் சைஃபர் டெக்ஸ்ட். பாருங்கள், இந்த ஹாய் ஹலோவுக்கும் சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இருக்காது. ஸோ அது மாதிரி தான் இன்டர்செப்டர் நடுவில் வரும்போது சைஃபர் டெக்ஸ்ட் எடுத்து படிக்கும்போது அவருக்கு அதை என்ன டேட்டா ஆக்சுவலாக ஒழிஞ்சிருக்கிறத கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு என்கிரிப்டட் டேட்டாவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டேட்டா தான் ரிசீவருக்கு போய் சேரும். ரிசீவர்கிட்ட கண்டிப்பாக இந்த கீ இருக்கணும், கரெக்டுங்களா? ஸோ பிகாஸ் சிமெட்ரிக் என்கிரிப்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன் ரெண்டுக்குமே ஒரே கீ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதே கீ வந்து ரிசீவர்ட்டையும் இருக்கணும். ஸோ ரிசீவர்ட்ட அந்த கீ இருக்கனால ஒரு கீ இங்கே கொடுப்பாரு. இப்போ நான் வந்து இந்த ப்ளைன் டெக்ஸ்ட் ஃபில் பண்ணிடுறேன். ஸோ இந்த சைட்டில் என்ன சொல்கிறான், கீயையும் சைஃபரையும் கொடுத்தீங்கன்னா நான் டிக்ரிப்ட் பண்ணி கொடுக்குறேங்கிறான். ஸோ அதே AES 256. ஸோ நம்ம எந்த அல்காரிதம் மூலமாக என்கிரிப்ட் பண்ணமோ அதே அல்காரிதம் மூலமாக தான் டிக்ரிப்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதான் என்னோட சைஃபர், இதான் என்னோட கீ. இதை நான் டீக்ரிப்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், பேக்கெண்டில் இந்த சைட் வந்து டீக்ரிப்ட் பண்ணி ஹாய் ஹலோ தான் மெசேஜுங்கிறது கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் என்கிரிப்ஷன் ஒர்க் ஆகுதுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நடுவு ஒரு அட்டாக்கர் இருக்கார். அந்த அட்டாக்கர் வந்து ஆக்சுவல் சைஃபரை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாரு. அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட சைஃபர் டெக்ஸ்ட்டு. இதில் நடுவில் வந்து என்ன பண்ணுறேன், டேட்டாவை மாற்றிடுறேன். ஸோ இப்போ இந்த டேட்டா வந்து ரிசீவருக்கு போய் சேருது. ரிசீவர்கிட்ட கீ ப்ராப்பர் கீ இருக்குது, ஆனால் சைஃபர் வந்து நடுவில் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு, ரிசீவருக்கு தெரியல. அப்போ அவர் டீக்ரிப்ட் பண்ண ட்ரை பண்ணாரா என்ன ஆகும்னா எரர் வரும். ஸோ இப்போ டீக்ரிப்ட் கொடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னா இங்கே எம்டி ஆயிடுச்சு. என்ன காரணம்னா இந்த சைட்டில் பேக்கெண்டில் அவங்க டீக்ரிப்ட் பண்ணும்போது எரர் கிடச்சிருக்கு. அந்த எரர் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பதிலாக எம்டியை டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ நடுவில் ஒரு இன்டர்செப்டர் மூலமாக ஒரு டேட்டா சேஞ்ச் நடந்திருக்கு, இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களால் அந்த சைஃபரை ப்ராப்பராக டீக்ரிப்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இதுதான் சிமெட்ரிக் என்கிரிப்ஷனோட ஒரு ஃப்ளோ டயக்ராம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளைன் டெக்ஸ்ட் இருக்குது. அந்த ப்ளைன் டெக்ஸ்ட்டை ஒரு அல்காரிதம்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு அனுப்புகிறோம். அதுக்கு ஒரு கீ நம்ம என்ன பண்ணுறோம், இன்புட்டாக கொடுக்குறோம், அந்த சீக்ரெட் கீ. அது மூலமாக என்ன ஆகுதுன்னா இந்த ப்ளைன் டெக்ஸ்ட் வந்து ஒரு சைஃபர் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. இந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை ரிசீவருக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் ரிசீவர் ரிசீவ் பண்ணிவிட்டு அதை வந்து டீக்ரிப்ட் லாஜிக்கு அவர் அப்ளை பண்ணி அங்கே ஒரு சீக்ரெட் கீ யூஸ் பண்ணி தான் அவர் என்ன பண்ணுவார், ப்ளைன் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவார். ஸோ இந்த டயக்ராமில் கிளியராக சொல்லியிருக்கேன் பாருங்கள். அதாவது சீக்ரெட் கீ ரெண்டு பக்கம் யூஸ் பண்ணக்கூடிய என்கிரிப்ஷன்லையும் டீக்ரிப்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய சீக்ரெட் கீ வந்து சேம் கீ தான். ஸோ இந்த ஒரே கீ யூஸ் பண்ணுறதுனால இது வந்து நம்ம சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அல்காரிதம்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த சிமெட்ரிக் என்கிரிப்ஷனில் 2 வகை இருக்குன்னு சொன்னோம். ஒன்று வந்து கிளாசிக்கல், இன்னும் வந்து மாடர்ன். இப்போ கிளாசிக்கலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வகையான டிரான்ஸ்போசிஷன் சைஃபர் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த டிரான்ஸ்போசிஷன் சைஃபர் எப்படி இருக்காதுன்னா, ப்ளைன் டெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ப்ளைன் டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட பொசிஷனை மாற்றி வச்சு என்கிரிப்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிளாக
ஒரு ஹலோன்னு கொடுக்குறீங்கன்னா ஹலோவில் ஹச்சை வந்து வேற ஒரு பக்கமும் ஈயை வந்து இன்னொரு பக்கமும் போட்டு பொசிஷனை மாற்றி உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இதில் கிடைக்கக்கூடிய சைஃபர் வந்து எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்க பிளைன் டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரும் அதில் இருக்கும், பட் பொசிஷன் மாறி இருக்கும். ஸோ இதனால் ஈஸியாக வந்து அட்டாக்கர்கிட்ட இந்த டேட்டா கிடைக்கிது சைஃபர் டேட்டா அப்படின்னா, ஸோ இது ஈஸியாக வந்து மறுபடியும் ரீபொசிஷன்லாம் பண்ணி பார்த்து பல வகையான காம்பினேஷனில் போட்டு மறுபடியும் ஆக்சுவல் பிளைன் டெக்ஸ்ட் எடுத்து படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயமா மாறிடும். ஸோ அதனால் இது வந்து ரொம்பவே சேஃபான ஒரு அல்கரிதமா அப்படின்னா கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். ஸோ நான் இங்கே வந்து பிளைன் டெக்ஸ்ட் வந்து மீட் மீ ஆஃப்டர் பார்ட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து டிரான்ஸ்பொசிஷன் சைஃபர் மூலமாக என்கிரிப்ட் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி பண்ணுறேன்னா, சும்மா சிம்பிளுக்கு ஒரு சும்மா ஒரு லாஜிக் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆக்சுவல் டேட்டாவை நான் அப்படியே வந்து 6 காலமாக பிரித்து அந்த 6 காலத்துலேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரோவில் மீட் மீ வரைக்கும், அடுத்த ரோவில் ஆஃப்டர் பி வரைக்கும், பிகாஸ் 6 கேரக்டர்ஸ் தான் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் ஏன் 6 யூஸ் பண்ணுறேன்னா, என்னோட கீ இருக்குது பார்த்தீங்களா, நான் கீ யூஸ் பண்ணல, அந்த கீயோட சைஸ் நான் 6 தான் வைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 421,635, இதோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 6. ஸோ அதனால தான் இங்கே 6 நான் பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த கீ எப்படி நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, நான் என்ன பண்ணுறேன், இந்த 6 பிரித்ததுக்கப்புறம் மேலே வந்து ஒவ்வொரு காலத்துக்கும் நம்பரிங் கொடுக்குறேன். 1 2 3 4 5 6ன்னு ஆர்டரா. ஸோ அந்த 1 2 3 4 5 6 அப்படிங்கிற அந்த ஆர்டரில் இருந்து தான் நான் என்ன பண்ணுறேன், நம்பரை சூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய கீ வந்து என்ன பண்ணுறேன், இந்த 1 2 3 4 5 6 அப்படிங்கிற நம்பரை சஃபில் பண்ணி ஒரு கீ க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த க்ரியேட் பண்ண கீயை வச்சு தான் செகண்ட் டேபிள் காலம் நான் க்ரியேட் பண்ணிருக்கேன். நல்லா பாருங்கள். ஸோ செகண்ட் டேபிள் காலத்தில் ஃபஸ்ட்டு ரோ பார்த்தீங்கன்னா என்னோட கீழே இருக்க டேட்டா ஃபஸ்ட் டேபிளில் இருந்து அப்படியே எடுத்து நான் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் டேபிள் இப்போ என்ன இருக்குன்னா 4ங்கிறது ஃபஸ்ட் காலமாக இருக்குது. அப்போ அந்த ஃபஸ்ட் டேபிளில் 4ங்கிற காலத்தில் இருக்கக்கூடிய டேட்டா எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து செகண்ட் டேபிளில் ஃபஸ்ட் காலத்தில் ஃபில் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மற்ற காலத்தையும் நான் ஃபில் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த செகண்ட் டேபிளில் இருந்து ஒரு டேட்டா வரும் பார்த்தீங்களா, அந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்காக நான் மாத்திரம் எனக்கு என்ன கிடைக்குன்னா அதுதான் சைஃபர் டெக்ஸ்ட். இங்கே நமக்கு சைஃபர் டெக்ஸ்ட் என்ன கிடைக்குதுன்னா TEMEEMEFA PTRYRAT. ஸோ இதுதான் சைபர் டெக்ஸ்ட். ஸோ இந்த சைபர் டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரான்ஸ்மிட் பண்ணுவோம் நெட்வொர்க்கில். ஸோ இப்போ உங்களோட ஆக்சுவல் பிளைன் டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரும் உங்கள் சைபர் டெக்ஸ்ட்டில் இருக்கும். உங்களோட பிளைன் டெக்ஸ்ட்டோட லென்த் எவ்வளவோ அதே லென்த்து தான் சைபர் டெக்ஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக வந்து ஒரு அட்டாக்கர்னால் இந்த சைபர் டெக்ஸ்ட்டை உடச்சி உங்களோட ஆக்சுவல் பிளைன் டெக்ஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முடியும். ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்பொசிஷன் சைஃபருக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி பல வகையான லாஜிக் இருக்குது இந்த டிரான்ஸ்பொசிஷன் சைஃபரை யூஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய என்கிரிப்ஷனுக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு லாஜிக்கும் ஒவ்வொரு பேரில் நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்து சப்ஸ்டியூஷன் சைஃபர். எப்படி வந்து டிரான்ஸ்பொசிஷன் சைஃபரில் ஒரு பிளைன் டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொசிஷனை மாத்திரமோ, அதே மாதிரி சப்ஸ்டியூஷன் லாஜிக்கில் ஒரு பிளைன் டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டருக்கு பதிலாக இன்னொரு கேரக்டரை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பேர் தான் சப்ஸ்டியூஷன் சைஃபர். ஸோ இந்த மாதிரியான சப்ஸ்டியூஷன் சைஃபரை யூஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய அல்கரிதம் எல்லாமே சப்ஸ்டியூஷன் சைஃபருக்கு கீழே வரக்கூடிய என்கிரிப்ஷன் அல்கரிதம் நம்ம சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பார்த்துவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கிறது பிளைன் டெக்ஸ்ட் ஆல்ஃபபெட். இது வந்து நம்மளோட நார்மல் ABCD ஆல்ஃபபெட் தான். ABCDலேருந்து Z வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் கீ ஒன்று சூஸ் பண்ணுறேன். இந்த கீ வந்து ஜீப்ராஸ். ஸோ இந்த ஜீப்ராஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், நம்மளோட நார்மல் ஆல்ஃபபெட்டை வந்து மாற்றுறேன். ஸோ நம்ம நார்மல் ஆல்ஃபபெட்லேருந்து வேறொரு ஆல்ஃபபெட் நான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஆல்ஃபபெட்டுக்கு பேர் வந்து சைஃபர் டெக்ஸ்ட் ஆல்ஃபபெட்னு வைக்கிறேன். ஓகேங்களா? எப்படி அதை க்ரியேட் பண்ணுறேன்னா, என்னோட ஜீப்ராஸ் அப்படிங்கிறதான கீ. ஸோ அந்த கீயை வந்து ஃபஸ்ட் நான் எழுதிடுறேன் ஜீப்ராஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்மளோட நார்மல் ஆல்ஃபபெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டராக எடுக்கிறேன். அதை அடுத்தடுத்து வைக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் ஏ. அந்த ஏவை எடுத்து ஜீப்ராஸுங்கிற வேர்டில் ஆல்ரெடி ஏ வந்துருச்சான்னு பார்க்குறேன். வந்திருக்கு, அதனால் நான் விட்டுறேன். அடுத்து பி எடுக்கிறேன். பி பார்க்குறேன் ஜீப்ராவில் இருக்கான்னு, இருக்குது, விட்டுறேன். சி பார்க்குறேன். சி பார்த்தா ஜீப்ராஸில் இல்லை, அதனால் ஜீப்ராஸில் எஸ்க்கு அப்புறம் சியை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்புறம் டி பார்க்குறேன், இல்லை, அதனால் டியை ஃபிக்ஸ் பண்ணுறேன். எஃப் பார்க்குறேன், இல்லை, அதனால் எஃப் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் அப்படியே போயிட்டே இருக்கிறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இசட் வந்துடும். ஸோ இசட்டை பார்க்குறேன், ஜீப்ரா ஆல்ரெடி இருக்குது, அதனால் விட்டுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு நார்மல் பிளைன் டெக்ஸ்ட் ஆல்ஃபபெட்டில் நம்மளோட நார்மல் ஆல்ஃபபெட்டில் இருக்கக்கூடிய லென்த் என்னவோ அதே லென்த்து தான் சைஃபர் டெக்ஸ்ட் ஆல்ஃபபெட்லையும் கிடைக்கும். அதே சமயம் ஆர்டர் வந்து மாறி இருக்கும். ஸோ இப்போ இந்த சைஃபர் டெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் தான் இப்போ என்னோட நியூ ஆல்ஃபபெட். இதை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போகிறேன், என்கிரிப்ட் பண்ண போகிறேன் இந்த சப்ஸ்டியூஷன் சைஃபர் மெத்தடில். இப்போ பாருங்கள், ரைட் சைடு வாங்க. இப்போ என்னோடய மெசேஜிங் என்னென்னா, ஃப்ளீ அட் ஒன்ஸ், வி ஆர் டிஸ்கவர்ட். ஸோ இந்த டேட்டாவை இந்த சைஃபர் டெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் மூலமாக நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எப்படின்னா, என்னோட ஆக்சுவல் பிளைன் டெக்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கேரக்டர் எஃப். ஸோ இந்த எஃபோட பொசிஷனில் நம்மளோட சைஃபர் டெக்ஸ்ட் ஆல்ஃபபெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். ஸோ எஃப் எங்கே வரும், ABCDEF 6th பொசிஷனில் தான் வரும். ஸோ நம்மளோட சைஃபர் டெக்ஸ்ட் ஆல்ஃபபெட்டில் 6th பொசிஷனில் இருக்குன்னு பாருங்கள். ZEBRAS. இங்கே எஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 6th பொசிஷன். ஸோ அதனால் எஃப்க்கு பதிலாக எஸ்ஸை வந்து நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணணும். ஸோ நம்மளோட பிளைன் டெக்ஸ்ட்டில் எங்கெல்லாம் எஃப் வருதோ அங்கெல்லாம் எஸ் போட்டுருங்க. ஸோ அதே மாதிரி தான் அடுத்த கேரக்டர் வந்து எல்.
ஸோ இந்த எல்லோட பொசிஷன் என்ன இருக்குன்னா ஐ. ஸோ அந்த ஐ போட்டுறோம். அடுத்து ஈயோட பொசிஷன் இருக்குது ஏ. ஸோ அதனால் எங்கெல்லாம் வருது ஏ போட்டுறோம். ஸோ அடுத்த லெட்டர் அதுக்கு பதிலாக ஏ மாற்றுறோம். ஸோ இப்படி மாற்றி வந்து உங்களுக்கு ஃபைனலாக வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஃப்ரேம் ஆகும். அந்த ஸ்ட்ரிங்கு தான் வந்து நம்மளோட சைஃபர் டெக்ஸ்ட். ஸோ ஃபைனலாக நமக்கு கிடச்சிருக்க ஸ்ட்ரிங்கு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் NCyphers2 அப்படிங்கிற நேம் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், நெட்வொர்க்கில் ட்ரான்ஸ்மிட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சுவல் மெசேஜில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டருமே சைஃபர் டெக்ஸ்ட்டில் இருக்குமா அப்படின்னா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி ஈஸியாக படிச்சிட முடியுமா சஃபில் பண்ணி அப்படின்னா படிக்கிறதும் கஷ்டம். ஸோ இந்த லாஜிக் அப்படியே தெரிஞ்சால் தான் ரிசீவர் என்ன பண்ண முடியும்னா இதோட ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலமாக ஆக்சுவல் பிளைன் டெக்ஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரிசீவர்ட்டி இந்த சேம் கீ ஜீப்ராஸ்ங்கிற கீ இருக்கணும். ஸோ அதை யூஸ் பண்ணி டிகிரிப்ஷன் லாஜிக் மூலமாக அவரால் என்ன பண்ண முடியும்னா பிளைன் டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட் வந்து நம்மளோட ப்ரீவியஸாக பார்த்த டிரான்ஸ்பொசிஷன் மெத்தடை விட கொஞ்சம் டஃப்பான ஒரு லாஜிக்கை தான் வச்சுருக்கு. ஸோ இருந்தாலும் இது வந்து ரொம்ப வீக்கானது தான் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில். பிகாஸ் இதையுமே வந்து அட்டாக்கர் ஈஸியாக உடச்சி உங்களோட பிளைன் டெக்ஸ்ட்டை கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ இதுதான் சப்ஸ்டியூஷன் சைஃபரோட ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிமெட்ரிக் என்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னிக்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது தான் ஸ்ட்ரீம் சைஃபர். ஸோ இந்த ஸ்ட்ரீம் சைஃபர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா கம்ப்யூட்டரில் நம்மளோட நார்மல் பிளைன் டெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா கேரக்டர்லேருந்து பிட்ஸுக்கு மாற்றிடுறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பிட்ஸுக்கு மாற்றிட்டிங்கன்னா அந்த பிட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்கிரிப்ட் பண்ணிங்கன்னா அது எல்லாமே மாடர்ன் டெக்னிக்கில் வருது. ஸோ இந்த ஸ்ட்ரீம் சைஃபர் என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் உங்கள் பிளைன் டெக்ஸ்ட் வந்து பிட்ஸாக மாற்றினதுக்கப்புறம் அந்த சீக்வன்ஸ் ஆஃப் பிட்ஸில் இருந்து ஒவ்வொரு பிட்டாக எடுத்து என்கிரிப்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அட் அ டைமில் ஒரு பிட்டை மட்டும் எடுத்து என்கிரிப்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரீம் சைஃபர்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு பிட்டாக எடுத்து ஒவ்வொரு பிட்டையும் என்கிரிப்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அப்பன் பண்ணிட்டே வரும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங் கிடைக்கும். தட் மீன்ஸ் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பிட்ஸ் கிடைக்கும். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் பிட்ஸ் அப்படியே நீங்கள் ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களோட சைஃபர் ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்ட்ரீம் சைஃபர்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த பிளாக் எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து ஸ்ட்ரீம் சைஃபர் ஒர்க் ஆகிறதுக்கான டயக்ராம். ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து என்கிரிப்ஷன், ரைட் சைடு இருக்கிறது டிகிரிப்ஷன். ஸோ என்கிரிப்ஷனுக்கு நீங்கள் நார்மலாக கீ கொடுப்பீங்க. அந்த கீ கூட என்ன பண்ணுறேன் பிளைன் டெக்ஸ்ட்டும் கொடுக்குறேன். இந்த பிளைன் டெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா பிளைன் டெக்ஸ்ட்டோட பைட்ஸாக மாற்றிட்டு அந்த பைட்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிட், ஸோ அந்த ஒரு பிட்டை அனுப்புகிறேன், கீ அனுப்புகிறேன். அதே மாதிரி சூடோ ரேண்டம் பைட் ஜென்ரேட்டர்னு ஒன்று இருக்கும். அது வந்து ரேண்டம் பைட்டை ஜென்ரேட் பண்ணும். ரெண்டையும் கம்பைன் பண்ணி என்கிரிப்ட் பண்ணி ஒரு சைபர் பிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிட்டையும் சைபர் பிட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை அப்பன் பண்ணி ஃபைனலாக ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பிட்ஸ் கிடைக்கும். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் பிட்ஸ் நம்ம வந்து மோடி கேரக்டராக கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து சைஃபர் டெக்ஸ்ட் கிடச்சிடும். இந்த சைஃபர் டெக்ஸ்ட் தான் என்ன ஆகும்னா நெட்வொர்க்கில் ட்ரான்ஸ்மிட் ஆகும். நெட்வொர்க்கில் ட்ரான்ஸ்மிட் ஆகிட்டு ரிசீவர்கிட்ட போயிட்டு டீக்ரிப்ஷன் லாஜிக்கை யூஸ் பண்ணி அவர் என்ன பண்ணுவார்னா டீக்ரிப்ட் பண்ண ட்ரை பண்ணுவார். அந்த இருக்கக்கூடிய டீக்ரிப்ஷனும் பார்த்தீங்கன்னா பிட் வைஸ் ஒவ்வொரு பிட்டாக எடுத்து சைஃபர் டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிட்டாக எடுத்து டீக்ரிப்ட் பண்ணி ஃபைனலாக உங்களுக்கு பிளைன் டெக்ஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரீம் சைஃபர்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரீம் சைஃபரில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் ஒரு டைம் வந்து ஒரு பிளைன் டெக்ஸ்ட் என்கிரிப்ட் பண்ணி ஒரு சைஃபர் டெக்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா அதே பிளைன் டெக்ஸ்ட்டை மறுபடியும் இதே லாஜிக்கில் அனுப்பி ஒரு சைஃபர் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஃபர் டெக்ஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் ரெண்டுமே வந்து மேத்தமெட்டிக்கலி ரிலேட்டடாக இருக்கும். ஏன்னா ரெண்டு டெக்ஸ்ட்டுமே நீங்கள் டீக்ரிப்ட் பண்ணாலும் ஒரே பிளைன் டெக்ஸ்ட் தான் கிடைக்கும். ஸோ மீன்ஸ் என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பிளைன் டெக்ஸ்ட்டை இந்த லாஜிக்கில் அனுப்பும்போது புது சைஃபர் டெக்ஸ்ட் பார்க்குறதுக்கு புதுசாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளாக் சைஃபர். எப்படி வந்து ஸ்ட்ரீம் சைஃபர் வந்து ஒவ்வொரு பிட்டாக எடுத்து என்கிரிப்ட் பண்ணணும்னு சொன்னோமோ இந்த பிளாக் சைஃபர் என்ன பண்ணணும்னா உங்களோட பிளைன் டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஆஃப் பைட்ஸை எடுத்து அந்த பைட்ஸை என்கிரிப்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிளாக் சைஃபர்னு சொல்கிறோம். பிளாக் சைஃபரில் ஒர்க் ஆகக்கூடிய முக்கியமான ஒரு அல்காரிதம் பார்த்தீங்கன்னா ஏஇஎஸ். ஸோ ஏஇஎஸ் என்ன பண்ணுன்னா 128 பிட்டை ஒரு பிளாக்காக எடுத்து அந்த 128 பிட்டை அட் டைமில் என்கிரிப்ட் பண்ணும். ஸோ அந்த பிளாக்காக எடுத்து 128 பிட்டாக எடுத்து உங்களுக்கு என்கிரிப்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீ சைஸ் வந்து 128, 192, 256 இந்த மாதிரி 3 வகையான கீ சைஸ் வந்து சப்போர்ட் பண்ணும் இந்த ஏஇஎஸ். ஸோ இந்த கீ சைஸுங்கிறது அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் அந்த என்கிரிப்ட் பண்ணுறதுக்கும் டிகிரிப்ட் பண்ணுறதுக்கும் ஒரு கீ யூஸ் பண்ணுறீங்களே அதோட பிட் சைஸு. ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட கீ சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் என்கிரிப்ஷன் லாஜிக் ஸ்ட்ராங்கானது. அதே சமயம் உங்களோட என்கிரிப்டட் டேட்டா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ என்ன காரணம்னா ஒரு அட்டாக்கர் வந்து உங்கள் என்கிரிப்டட் டேட்டாவை டிகிரிப்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு அட்டாக் மூலமாக ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா அதை உடச்சி பார்க்குறதுக்கு அவருக்கு நீங்கள் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எவ்வளோக்குள்ள அதிகமான பிட் சைஸை யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள டைம் வந்து அவருக்கு அட்டாக் பண்ணி எடுக்கிறதுக்கு ரிட்ரை பண்ணுறதுக்கு டேட்டா பிளைன் டெக்ஸ்ட் ரிட்ரை பண்ணுறதுக்கு டைம் அவருக்கு எடுக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிளாக் சைஃபர் ஒர்க் ஆகக்கூடிய மெக்கானிசம். ஸோ நீங்கள் ஒரு பிளைன் டெக்ஸ்ட் கொடுக்குறீங்க, அது வந்து பிட்ஸாக மாறிடுது. ஒரு 128 பிட் பிளாக்கை எடுத்து என்கிரிப்ட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். அதில் கம்பைன் பண்ணி ஃபைனலாக சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாறும். அந்த சைஃபர் டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளாக்கை எடுத்து டிகிரிப்ட் பண்ணி உங்களுக்கு ஃபைனலாக பிளைன் டெக்ஸ்ட்டை உங்களுக்கு டிகிரிப்ஷனில் கொடுத்துரும். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது கீஸ். ஸோ ரெண்டு பக்கமும் ஒரே கீ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது சிமெட்ரிக் என்கிரிப்ஷனில் ஒர்க் ஆகிறதுனால. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன். ஸோ அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன்லையும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேம் கைண்ட் ஆஃப் என்கிரிப்ஷன் தான். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா
சிமெட்ரிக்கில் ஒரே கீயை என்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், டிகிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் அசிமெட்ரிக்கில் 2 கீ இருக்கும். ஒன்று வந்து என்கிரிப்ஷனுக்கும் இன்னொன்று வந்து டிகிரிப்ஷனுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணி ஒரு லாஜிக் ஒர்க் ஆகுது அப்படின்னா அது வந்து அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ 2 கீ நம்ம யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி ஒரு என்கிரிப்ஷனை நடத்த போகிறீங்களோ அந்த அல்காரிதமே உங்களுக்கு அந்த கீ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான லாஜிக்கையும் கொடுத்துரும். ஓகேங்களா? நார்மலாக. ஸோ அது யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 2 கீ ஜென்ரேட் பண்ணுவீங்க. அதுக்கு என்ன சொல்லுவோம்னா பேர் கீ பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கீ பேரை நீங்கள் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு கீயை வந்து என்கிரிப்ஷனுக்கும் இன்னொரு கீயை டிகிரிப்ஷனுக்கும் யூஸ் பண்ணணும். நார்மலாக என்ன ஆகும்னா எந்த கீயால் என்கிரிப்ட் பண்ணுறீங்களோ அதே கீயால் டிகிரிப்ட் பண்ண முடியாது. ஸோ ஆல்டர்னேட்டாக ஒரு கீ இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் டிகிரிப்ட் பண்ண முடியும். அதே மாதிரி 2 கீப்பரை ஜென்ரேட் பண்ணிவிட்டு ஒரு கீப்பர்லேருந்து ஒரு கீயும் இன்னொரு கீப்பர்லேருந்து இன்னொரு கீயும் எடுத்துகிட்டு அந்த கீஸில் ஒரு கீ என்கிரிப்ஷனுக்கு இன்னொரு கீ டிகிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது. ஸோ ஒரு கீப்பரை ப்ராப்பராக ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த கீப்பரில் இருக்கக்கூடிய ஒரு கீ என்கிரிப்ஷனுக்கும் இன்னொரு கீ டிகிரிப்ஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த RSA அல்காரிதம் வந்து ரொம்பவே முக்கியமான அல்காரிதம் இன் அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன். இப்போ வேர்ல்டில் ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அல்காரிதம் பார்த்தீங்கன்னா இந்த RSA அல்காரிதம் தான். செக்யூரிட்டியில் இந்த RSA அல்காரிதம் ரொம்ப முக்கிய பங்கு வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த RSA அல்காரிதத்தில் இருக்கக்கூடிய RSAங்கிறது என்னென்னா ரிவர்ஸ்ட் ஷாமிர் அடல்மன். அதாவது இந்த 3 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த RSA அல்காரிதத்தை கண்டுபிடிச்சாங்க. அதனால் அவங்க பேரில் இருக்கக்கூடிய முதல் லெட்டரவே வந்து இந்த அல்காரிதத்துக்கு பேரை வச்சிட்டாங்க. ஸோ இந்த RSA அல்காரிதத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா இந்த RSA அல்காரிதம் மூலமாக நீங்கள் ஜெனரேட் பண்ணக்கூடிய கீ பேரை நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த அசிமெட்ரிக் என்கிரிப்ஷனில் ஒரு கீயை ஸ்பெசிஃபிக்காக என்கிரிப்ஷனுக்கும் இன்னொரு கீயை ஸ்பெசிஃபிக்காக டிகிரிப்ஷனுக்கும் தான் யூஸ் பண்ணணும். பட் இந்த RSA அல்காரிதம் மூலமாக ஜெனரேட் பண்ணக்கூடிய கீ பேரில் எந்த கீ வேணாலும் நீங்கள் என்கிரிப்ஷனுக்கும் இன்னொரு கீயை டிகிரிப்ஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் கீ பேர் ஜென்ரேட் பண்ண உடனேவே உங்களுக்கு ஒரு சாய்ஸ், எதை வந்து நீங்கள் வந்து என்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க, எதை வந்து டிகிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஒரு கீ என்கிரிப்ஷன் யூஸ் பண்ண போகிறீங்க முடிவு பண்ணிட்டா இன்னொரு கீ கண்டிப்பாக டிகிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதா நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். சில அல்காரிதம்ஸ்லாம் இருக்குது. அதில் என்னென்னா அந்த அல்காரிதமே வந்து இதுதான் வந்து என்கிரிப்ஷனுக்கான கீ, இதுதான் டிகிரிப்ஷனுக்கான கீன்னு சொல்லி கொடுக்கும். அப்போ வந்து நீங்கள் அதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த RSAல வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது, சூஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி RSA அல்காரிதம் வந்து இந்த கீ சைஸஸ் வந்து 512 பிட், 1024 பிட், 2048 பிட் இந்த மாதிரி கீ சைஸஸை சப்போர்ட் பண்ணுது. இதில் அதிகமாக வந்து 2048 பிட். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வளோக்குள்ள உங்களோட கீயோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட என்கிரிப்டட் டேட்டா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை உடச்சி அட்டாக்கரால் ஆக்சுவல் டேட்டாவை பார்க்க முடியாது. ஸோ இந்த 2048 பிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்கிரிப்ட் பண்ண டேட்டாவை ஒரு அட்டாக்கர் உடச்சி பார்க்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா அதுக்கு பலாயிரம் வருடங்கள் கூட ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனலைஸில் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கம்ப்யூட்டேஷன் பவர், இப்போ இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூலமாக ஒரு அட்டாக்கர் ப்ரோக்ராம் எழுதியோ இல்லை அந்த சிஸ்டத்தோட CPU யூஸ் பண்ணி அவர் ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய CPUs வந்து பல வருடங்கள் வந்து அதை உடைக்கிறதுக்கு எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானது இந்த RSA அல்காரிதம். ஸோ இப்போ இந்த RSA அல்காரிதம் எப்படி வந்து ஆக்சுவல் இதில் யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ ஒரு சென்டர் இருக்கார், ஒரு ரிசீவர் இருக்கார். இந்த சென்டர் ஒரு டேட்டாவை வந்து ரிசீவருக்கு அனுப்புன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சென்டர் ரிசீவர் என்ன பண்ணணும்னா அவங்களோட கீ பேரை ஜென்ரேட் பண்ணணும். ஒன்ஸ் அவங்க கீ பேரை ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் அதில் ஒரு கீயை பப்ளிக் கீயாகவும் இன்னொரு கீயை ப்ரைவேட் கீயாக வச்சுக்கணும். அதனால் பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ. ஸோ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 2 கீ யூஸ் பண்ணுறோன்னு அதில் ஒரு கீயை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், என்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அப்படி என்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கீயை வந்து நம்ம என்ன பண்ண சொல்லுவோம்னா பப்ளிக் கீன்னு சொல்லுவோம். டிகிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கீயை வந்து ப்ரைவேட் கீன்னு சொல்லுவோம். இது காரணமாக இந்த அசிமெட்ரிக் என்கிரிப்ஷனை வந்து இன்னொரு பேர்லையும் சொல்கிறாங்க. என்னென்னா பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் பப்ளிக் கீ யூஸ் பண்ணி தான் என்கிரிப்ட் பண்ணுறோம். அதனால் பப்ளிக் கீ என்கிரிப்ஷனுங்கிற பேர்லையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த பப்ளிக் கீ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் 2 பேரும். ஸோ சென்டரோட பப்ளிக் கீயை ரிசீவர்ட்டையும் அதே மாதிரி ரிசீவர் ஒரு பப்ளிக் வச்சிருப்பார் பார்த்தீங்களா அவர்கிட்ட, அதை வந்து சென்டர்ட்டையும் கொடுத்துடணும். ஸோ இதுக்கு பேர் கீ எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். ஆனால் ப்ரைவேட் கீயை 2 பேரும் பத்திரமா காம்ப்ரமைஸ் ஆகாத அளவுக்கு செக்யூர்டாக வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல சென்டர்கிட்ட ஒரு பிளைன் டெக்ஸ்ட் இருக்குது, அதை வந்து ரிசீவருக்கு அனுப்ப ட்ரை பண்ணுறாரு. சென்டர்கிட்ட ரிசீவரோட பப்ளிக் கீ இருக்குது. ஸோ அதனால் அந்த பப்ளிக் கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணி சைஃபர் டெக்ஸ்ட்டை கண்டுபிடிக்கிறாரு. அந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை நெட்வொர்க்கில் அனுப்புகிறாரு. ஸோ இந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை ரிசீவர் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அவர்கிட்ட ஆல்ரெடி ரிசீவரோட ஓன் ப்ரைவேட் கீ இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு டிக்ரிப்ட் பண்ணுவார். டிக்ரிப்ட் பண்ணார்னா அவருக்கு பிளைன் டெக்ஸ்ட் கிடச்சிரும். ஏன்னா சென்டர்கிட்ட இருக்கக்கூடிய பப்ளிக் கீ வந்து ரிசீவரோட பப்ளிக் கீ. ஸோ எப்பயுமே எந்த கீயால் என்கிரிப்ட் பண்ணுறோமோ அதோட பேர் கீயால் தான் டிக்ரிப்ட் பண்ண முடியும். அந்த பேர் கீ வந்து ரிசீவர்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, அவரோட ப்ரைவேட் கீயா. இந்த கான்செப்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நடுவில் ஒரு அட்டாக்கர் வராரு, டேட்டாவை பார்க்குறாரு அப்படின்னா அவரால் அந்த டேட்டாவை கண்டுபிடிக்க முடியாது. அதே சமயம் கீயும் அவர்கிட்ட இருக்காது. ஸோ அதனால் அவரால் எந்த ஒரு வகையான அட்டாக்கையும் இந்த இடத்துல எனேபிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை இந்த பர்டிகுலர் அல்காரிதம் குறைச்சிருது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எந்த இடத்துல நான் வந்து சிமெட்ரிக் என்கிரிப்ஷனை யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங், ரொம்பவே பவர்ஃபுல்னு சொல்கிறீங்க, அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது சிமெட்ரிக் என்கிரிப்ஷனில் ஒரே ஒரு கீ தான் யூஸ் பண்ணுறோம். அந்த ஒரு கீயை வந்து என்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம், டிகிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கிற காரணத்தினால எந்த யூஸ் கேஸஸில் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா
எங்கே வந்து சென்டரும் ரிசீவரும் சேமோ அந்த இடத்துல சிமெட்ரிக் என்கிரிப்ஷனை யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபைல் வச்சிருக்கேன், அந்த ஃபைலை செக்யூர்டாக ஒரு இடத்துல க்ளவுட்லையோ இல்லை வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ்லையோ ஸ்டோர் பண்ணி வைக்கணும், மற்ற யாரும் அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் மூலமாக ஏதோ ஒரு லாஜிக் மூலமாக என்கிரிப்ட் பண்ணிவிட்டு அந்த என்கிரிப்டட் டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணலாம்னா க்ளவுட்லையோ இல்லை ஸ்டோரேஜ் டிவைஸ்லையோ நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ உங்களுக்கு மறுபடியும் தேவைப்படுதோ அப்போ மறுபடியும் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த கீ நீங்கள் பத்திரமா வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அதே கீயை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், டிகிரிப்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கெல்லாம் வந்து சென்டர் அண்ட் ரிசீவர் சேமோ அங்கே இந்த சிமெட்ரிக் கீ பிரச்சனை இல்லை. எங்கெல்லாம் வந்து சென்டர் ரிசீவரும் டிஃப்ரெண்ட்டோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த அசிமெட்ரிக் என்கிரிப்ஷனுக்கு போயாகணும். ஏன்னா நீங்கள் சென்டர்லேருந்து ரிசீவருக்கு டேட்டா போகும்போது கீ எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும். ஸோ நீங்கள் சிமெட்ரிக் யூஸ் பண்ணீங்கன்னா எந்த கீ வந்து என்கிரிப்ட் பண்ணுறீங்களோ அதே கீ தான் டிகிரிப்டுக்கு யூஸ் ஆகும்போது அதே கீ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், நெட்வொர்க்கில் ட்ரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவருக்கு அனுப்பணும். ஸோ அந்த கீ ட்ரான்ஸ்ஃபர் அப்போ கீ காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சிமெட்ரிக் என்கிரிப்ஷனில். பட் அசிமெட்ரிக் என்கிரிப்ஷனில் இதே பிரச்சனை இருக்குது. ஆனால் காம்ப்ரமைஸ் ஆனாலும் காம்ப்ரமைஸ் ஆக போகிறது பப்ளிக் கீ தான். ஸோ பப்ளிக் கீ காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்த பப்ளிக் கீயால் என்கிரிப்ட் மட்டும் தான் பண்ண முடியும், டிகிரிப்ட் பண்ண முடியாது. ஸோ டிகிரிப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ரைவேட் கீ வேணும். அந்த ப்ரைவேட் கீயை அசிமெட்ரிக் என்கிரிப்ஷனில் அந்தந்த ப்ரைவேட் கீ ஓனர்ஸ் செக்யூர்டாக வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் ஏன் வந்து ரொம்பவே செக்யூர்டான என்கிரிப்ஷன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இன்டர்நெட் வேர்ல்டில் நிறையா டேட்டாஸ் வந்து இந்த அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் மூலமாக என்கிரிப்ட் ஆகி தான் ட்ரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சர்வர் கிளைண்ட் கான்செப்ட் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சேட் அப்ளிகேஷன் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பல வகையான மெயில் கம்யூனிகேஷன்ஸ் எல்லா இடத்துலையுமே இந்த அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் இப்போவே உபயோகத்தில் இருக்குங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே கீ சைஸஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 2048 அந்த ரேஞ்சுக்கு வச்சிருக்காங்க. ஸோ அதனால ரொம்பவே செக்யூரான ஒரு என்கிரிப்ஷனாக இந்த அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் இந்த RSA என்கிரிப்ஷன் இப்போ புழக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு என்கிரிப்ஷனை பற்றின ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் பல மிட்டிகேஷன் டூல்ஸ், எப்படி என்கிரிப்ஷன் வந்து ஒரு த்ரெட்டுக்கு மிட்டிகேஷனாக இருக்கும் அதே மாதிரி என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு பியூட்டி என்னென்னா இனிமேல் பார்க்கக்கூடிய எல்லா டூல்லையுமே இந்த என்கிரிப்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக இந்த அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அந்த டூலில் யூஸ் ஆகிருக்கும். அதனால தான் இந்த என்கிரிப்ஷன் டாப்பிக்கை ஃபஸ்ட்டே நம்ம இந்த மிட்டிகேஷன் டூல்ஸில் ஃபஸ்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ இனிமேல் வர டூல்ஸ் எல்லாமே இந்த அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறதுனால இந்த அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது ரொம்பவே அந்த வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷன் ட்ரேவுக்கு டேரெக்டாக வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.